அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷனான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா செவக்க வறுக்கணும். இந்த அளவு நமக்கு உளுந்து வறுபட்டதுக்கு அப்புறமேலு ஒரு 5 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் பூண்டு ஆட் பண்ணும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபைனலாக கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறமேலு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 1 கப் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 3/4 கப் அளவு பொரிகடலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு இந்த அளவு பொரிகடலை இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சட்னி உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு இப்போ உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமேலு காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த தோசை மாவு இல்லாத டைமில் சட்னி செய்யக்கூடிய ஒரு அவல் தோசை. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெறும் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.